ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நான் ஏதோ ஒரு காய் நிறைய கிடக்குது அப்படின்னு சொன்னேன், நீங்கள் சரியாகவே காமிக்கலேன்னு மக்கள் கோச்சிக்கிட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஒன்று இந்த ஷேப்பில் இருக்கக்கூடியது இருக்கா, இந்த ஷேப்பில் இருக்கக்கூடியது லீமா ரோஸ், ஐயோ என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க பேர் லீமா பீன்ஸ், அப்படி இல்லைன்னா டபுள் பீன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நல்லா காமிக்கலேன்னு வேறு நிறைய பேர் கோச்சிக்கிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்துட்டிங்களா இது வந்து மேலே உள்ள தோலை சமைக்காமல் உள்ளே உள்ள பீன்ஸ் மட்டும் சமைக்கணுமா. ரொம்ப ரொம்ப மெடிசினல் வேல்யூ உள்ளதான். லீமா ரோஸா இதுவா, இந்த ரெண்டு லீமா பீன்ஸா இல்லைன்னா டபுள் பீன்ஸா, இந்த ரெண்டில் ஒன்று அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அப்புறம் நான் சுதாரிச்சிட்டேன். எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து டபுள் பீன்ஸ் தான் கொடுத்தாங்க. லீமா பீன்ஸ் யாரும் இது வரைக்கும் எனக்கு ஷேர் பண்ணலை. ஸோ அதை பற்றி எனக்கு தெரியாது, அது எப்படி இருக்குன்னு தெரியாது, இன்னும் நான் அதை போடலை. ஸோ இவங்க சொன்னோன்னா ஆமாம் டபுள் பீன்ஸ் போட்டோம்ல, ஓ அவங்க தானா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஹாப்பி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இவங்களாம் நல்லா விளைஞ்சதுக்கப்புறம் தான் பறிக்கணும் போல். அந்த உள்ளுக்குள்ளே உள்ள பயிர் வந்து நல்லா பெருசானோன்னு அந்த பயிரை எடுத்து சமைக்கணுமா. அது எப்படி இருக்கும்னு ஒன்றாவது உங்ககிட்ட காமிக்கலான்னு பார்த்தா யாருமே விளைஞ்சு இல்லை. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா காமிச்சிட்டேண்ணா, திட்ட மாட்டீங்கல்ல இனியெல்லாம். ஓகே, இது வந்து டபுள் பீன்ஸ், நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது டபுள் பீன்ஸ். இனி நம்ம அறுவடை நிறைய வரும்போது அதை உங்களுக்கு நான் காமிச்சு அதில் ரெசிபி போட்டு எல்லாமே பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, பாய்.